மருத்துவ கழிவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் போஸ்ட் தாண்டி தான் வரும். என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பார்டரில் இருக்கின்ற அந்த மாவட்டங்கள்லாம் கழிவுகளை கொண்டாந்து கூட்டுறாங்க. அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இதனால தொற்றுநோய் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் உடனே எங்கள் மேலே பழி சுமத்துறாங்க. அரசாங்கம் மத்திய அரசை என்ன எதிர்த்திருக்குது? 43 மாத காலம் ஆகுது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைச்சு 43 மாத காலம் ஆகுது. 43 மாத கால ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தை எங்கே எதிர்த்திருக்கிறாங்க சொல்லுங்க. அப்போ திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது போய் கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்போ வெள்ளைக்கூட போய் பிடிக்கிறார். வெள்ளைக்கூட வேந்தன் இன்றைய முதலமைச்சர் இவராக பேசுகிறார் வீரவசனம். இன்றைக்கு கூட்டணி வைப்பது இந்தியா கூட்டணியில். ஆனால் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நானே வெளியிடுறாங்க. யாரை கூட்டியாந்து வெளியிடுறாங்க? மத்திய அமைச்சரை கூட்டியாந்து விடுறாங்க. இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக அப்படி அல்ல. எதை எதிர்க்க வேண்டுமோ அப்பொழுது அதை எதிர்ப்போம். மக்கள் பாதிக்கக்கூடிய திட்டம் தமிழகத்தில் வருகின்ற போது எதிர்த்தோம். இன்னைக்கு நீட் தேர்வுங்கிறீங்களா? நீ வாயிலேயே பேசுறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. நீட் தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக தான். ஆனால் அழகா பேசி ஊடகம் பத்திரிகையும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ அவர்கள் நீட் தேர்வை எதிர்ப்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கல? இதை நிறைவேற்றக்கூடிய இடம் நாடாளுமன்றம். அதை கூட செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அவர் வேட்டி மாற்றி கட்டிட்டு அங்கே இருக்கிறார். புரியுதா? அவர் அடையாளப்படுத்திட்டு இருந்தால் தான் அந்த மந்திரி பதவி தப்பும். அதுக்காக பேசிட்டு இருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு அவர் சட்டமன்ற உறுப்பினராக்குனாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி கருணையால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அந்த நன்றியை மறந்து பேசுகின்ற அமைச்சர் ரகுபதி. அவர் என்ன நாங்கள் தவறு செஞ்சிருக்கிறோம் என்கிட்ட பேசுற? அங்க இருக்கிற ஊடகத்திலையும் பத்திரிகை வந்த செய்தி, காவல்துறை குற்றவாளிகளை பிடித்தா சொல்றாங்க. அங்க இருக்க வழக்கறிஞர் இல்ல நாங்க தான் பிடிச்சு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படி சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவே காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் வாங்க மறுக்கிறாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு உத்தரவிடுது. ஏன்னா அங்கே நியாயமாக வழக்கு நடைபெறாது. இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்கை பதிவு செய்யாத காரணத்தினால் இங்கே அந்த குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். நியாயமாக வழக்கு நட வேண்டும், அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்கும் என்பதற்காக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் உத்தரவிடுகிறாங்க. இந்த அரசாங்கம் அதை நடத்தி இருக்கணும். அதுக்கு மாறாக உச்சநீதிமன்றம் மூத்த வழக்கில் வச்சு வாதாடுது. யார்? குற்றவாளிக்கு ஆதரவாக. என்ன குற்றம்? பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற குற்றம். இப்படி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசாங்கம் மக்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்த அரசாங்கத்திட்ட மிக ஒரு மோசமான அரசாங்கம். இந்தியாவிலே இப்படிப்பட்ட அரசாங்கத்தை பார்த்ததே கிடையாது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு நியாயம் கிடைக்காத நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சொன்ன அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசு. அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறது எழுப்பவே முடியாது. என்ன செய்தார் என்றுதான் சட்டமன்றத்தில் திருப்பி கேட்டேன். அதற்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொன்னதையே திருப்பி சொல்கிறார் என்று சொன்னார். நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, கன்சர்ன் சுரங்கம் அமைப்பதற்கு பிப்ரவரி மாதத்திலே ஒப்பந்தம் கோரப்பட்டது. 2024 11 மாதம் வரை 10 மாத காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தானே 10 மாதம் இருந்தீங்க. அப்போ மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் மத்திய அரசுக்கு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்றுதான் கேள்வி கேட்டேன். அதற்கு பதிலே இல்லை.